பரம குயவனாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை ஏசாயா 64:8. நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். எனக்கு அன்பானவர்களே, நாம் அனைவரும் மண் என்று அறிந்து கொள்ள வேண்டும். மண்ணிலிருந்து வந்தோம், மீண்டும் ஒரு நாள் மண்ணுக்கே திரும்புவோம். நாம் அனைவரும் குயவன் கையில் இருக்கும் களிமண். பரம குயவன் கர்த்தர் கரத்தில் இருக்கும் களிமண். பரம குயவனுக்குத்தான் தெரியும் நம்மை எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி அழகுபடுத்த வேண்டும், என்னவாக செய்ய வேண்டும், எந்த இடத்தில் வைக்க வேண்டும், எப்போது அக்கினியினால் சுட வேண்டும், எப்பொழுது எடுக்க வேண்டும் என எல்லா திட்டங்களும் அழகாய் செம்மையாய் கர்த்தர் செய்தருள்வார். காரணம், இவர் படைத்தவர், உருவாக்கினவர், சிருஷ்டிகர். இக்காலை வேளையிலே நம்முடைய வாழ்வை பரம குயவனாம் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு களிமண் எப்படி அமைதியாய் ஏதும் பேசாமல் அசையாமல் வைத்த இடத்தில் அப்படியே இருக்கிறதோ, அதுபோல மண்ணான நாம் ஆண்டவர் கரத்தில் அமைதியாய் அடங்கி அவருடைய திட்டத்திற்கு, இஷ்டத்திற்கு, சித்தத்திற்கு விட்டு கொடுத்தால், நம்மை விட்டு கொடுக்காத தெய்வம் ஏற்ற காலத்தில் நேரத்தில் ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் இருந்தால் நிச்சயம் நம்மை உயர்த்துவார். காலை எழுந்தவுடன் இந்த களிமண்ணுக்கு புது கிருபை கொடுத்தார். மண்ணான நம்மை விசாரிக்க நினைக்க நாம் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. பைத்தியமாய் கிடந்த நம்மை, உதவா கிடந்த நம்மை, பலர் தள்ளின இந்த மண்ணை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்ற வேண்டுமா? இன்றே இப்பொழுது அர்ப்பணியுங்கள். பரம குயவன் உங்கள் வாழ்வை அற்புதமான, ஆசீர்வாதமான, கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். நாம் மண் என்பதை ஒரு நாளும் மறக்கவே கூடாது. எந்த உச்சத்திற்கு கர்த்தர் உயர்த்தினாலும் நாம் ஒரு களிமண் என்பதை மறக்கவே கூடாது. ஆண்டவரே, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். எங்களை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும், பண்படுத்தும், பயன்படுத்தும், உமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றும். என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நிறைவேறட்டும். ஒப்பு கொடுத்தவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதியும், உயர்த்தும். ஒவ்வொருவரையும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உம்முடைய வல்லமையினால் நிறைத்தருள்வீராக. ஆமென்.